ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து லெசங்கா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடையில் வாங்கின லெசங்கா ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ஷீட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம செய்ய போகிறது வெஜிடபிள் லெசங்கா தான். அதனால் கேரட், கேப்சிகம் 2 கலரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ரொக்கோலி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெல்லாரி வெங்காயம் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் சீஸ் வந்து பர்கர் சீஸும் மொசரலா சீஸும் எடுத்திருக்கேன். ஆத்தென்டிக்காக செய்கிற ரெசிப்பியில் பீஃபு இல்லை மட்டன் சேர்த்து செய்வாங்க. நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக வேணும். அப்புறம் பேப்ரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் மிக்சர் ஹர்ப்ஸ், ஆரிகனோ, அது எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்மளுக்கு டொமேட்டோ பியூரி வேணும். அதுக்கு 3 தக்காளியை நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா அது மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகுனதும் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தா பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்ச ப்ரொக்கோலியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஆரிகனோமும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட வேக வச்சு அரைச்ச டொமேட்டோ பியூரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். இது நல்லா வெந்துட்டு கடைசியாக இதில் பார்ஸ்லே லீவ் சேர்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இப்போது அடுத்த ஸ்டெப்பாக இதில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகுனதும் இது கூட வந்து மைதா சேர்த்துருக்கேன். மைதா வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளேவர் வருது. அதே மாதிரி கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பாலே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்காகி வரும்போது இது கூட வந்து கொஞ்சமாக சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்ப்ரெடட் சீஸை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது லைட்டாக மெல்ட் ஆகி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். லெசங்கா ஷீட்டை வந்து குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை, நான் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு அடியில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு மேலே லெசங்கா ஷீட் வச்சுக்கலாம். அசம்பிள் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 ஷீட் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சரை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு லேயர் சேர்த்துட்டு தென் அதுக்கு மேலே கொஞ்சம் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஸ்ப்ரெட்டட் சீஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மொசரலா சீஸு, நீங்கள் செடா சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக வந்து ஆரிகனோ, அதுக்கு மேலே எகைன் ஷீட்டு. இதே மாதிரி ப்ராசஸை மினிமம் வந்து நம்ம 3 டைம்ஸாவது பண்ணணும். திரும்ப இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கலாம். வந்து நான் ஷீட்டு சேர்த்துட்டு அது மேலே வெஜிடபிள் சேர்த்துருக்கேன். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சாஸ் சேர்த்துக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது மேலே திரும்பவும் கொஞ்சமாக வந்து நம்ம சீஸ் வச்சுக்கலாம். மொசரலா சீஸு, கொஞ்சமாக வந்து ஆரிகனோ. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 50 to 55 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எனக்கு சரியாக 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.